வணக்கம். தமிழன் செய்திகள். காஞ்சிபுரத்தில் தௌஹீத் ஜமாஅத் சார்பாக இஸ்லாமியர்களுக்கான நல்லொழுக்க சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் கிளை சார்பாக ஒலி முகமது பேட்டை TNTJ தௌஹீத் பள்ளிவாசல் கிளை செயலாளர் யூசுப் தலைமையில் இஸ்லாமியர்களுக்கான நல்லொழுக்க சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பேச்சாளர்கள் அசேன் MISC மற்றும் அப்துல் ரஷீத் MISC அவர்கள் கலந்து கொண்டு இஸ்லாமியத்தில் இல்லாத மது, புகை, வட்டி, கந்துவட்டி, வரதட்சணை என சமூக தீமைகளுக்கு எதிராக செயல்படுவதை சுட்டிக்காட்டி சிறப்புரையாற்றினார்கள். அரியலூர் மாவட்டத்தில் முதல் பெண் மாவட்ட தலைவராக ஸ்ரீ பரமேஸ்வரி தேர்வு செய்யப்பட்டார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தை அடுத்துள்ள வாரியங்காவல் கிராமத்தை சேர்ந்தவர் மருத்துவர் ஸ்ரீமதி பரமேஸ்வரி. இவர் பல் மருத்துவம் பயின்று பல்வேறு சேவைகள் புரிந்து வருகிறார். மேலும் இவர் அரியலூர் மாவட்டத்திற்கு பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதனை அடுத்து ஜெயங்கொண்டாம் 4 ரோடு பகுதியில் அவருக்கு அக்கட்சியினை சேர்ந்த நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர். எடப்பாடி அருகே பூலாம்பட்டி படகுத்துறைக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. சேலம் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக எடப்பாடி அருகே உள்ள பூலாம்பட்டி படகுத்துறை தற்போது குட்டி கேரளாவாக கூறப்பட்டு வருகிறது. அதைத் தொடர்ந்து தொடர் பொங்கல் விடுமுறையை ஒட்டி சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர், பெங்களூர், கோவை, திருச்சி, தஞ்சாவூர், சென்னை மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் உள்ள அதிமுக வடக்கு மாவட்ட அலுவலகத்தில் 2026 நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்கள் நியமித்தல், வாக்குச்சாவடி கமிட்டி அமைத்தல் குறித்து கூட்டத்தில் பேசினார். தேர்தலுக்கு தயாராகும் வகையில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் விளக்கினார். இதில் அதிமுக நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் பத்திரிகையாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாமினை வனத்துறை அமைச்சர் பொன்முடி, மாவட்ட ஆட்சித்தலைவர் பழனி தலைமையில் துவங்கி வைத்தார். விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஊடகவியலாளர்கள் சங்கம் சார்பில் பத்திரிகையாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாமினை வனத்துறை அமைச்சர் பொன்முடி, மாவட்ட ஆட்சித்தலைவர் பழனி தலைமையில் துவங்கி வைத்தார். இச்சிறப்பு மருத்துவ முகாமில் நீரிழிவு நோய் பரிசோதனை, இரத்த பரிசோதனை, கண் பரிசோதனை, பல் பரிசோதனை மற்றும் ECG உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. நாமக்கல்லில் முட்டை ஏற்றி சென்ற டெம்போ கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் 1 லட்சம் மதிப்பிலான முட்டை உடைந்து நாசமானது. நாமக்கல் அடுத்துள்ள நல்லையம்பட்டியை சேர்ந்தவர் துரைசாமி. இவர் நாமக்கல்லில் இருந்து திண்டுக்கல்லுக்கு டெம்போவில் முட்டை ஏற்றிக்கொண்டு திருச்சி சாலை என் புதுப்பட்டி சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது ஒரு வழி பாதையில் முன்னே சென்ற வாகனத்தை முன்றே சென்ற போது டெம்போ வேன் நிலை தடுமாறி கவிழ்ந்தது. இதில் டெம்போவில் சென்ற துரைசாமி மற்றும் குமாரி ஆகிய இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் வாகனத்தில் எடுத்து சென்ற 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முட்டைகள் மற்றும் முட்டை அட்டைகள் உடைந்து சேதமாகின. நாமக்கல் அடுத்துள்ள என் புதுப்பட்டியில் குதிரை வண்டி போட்டி நடைபெற்றது. நாமக்கல் அடுத்துள்ள என் புதுப்பட்டியில் குதிரை வண்டி போட்டி நடைபெற்றது. போட்டியை மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார் கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்த போட்டி என் புதுப்பட்டியில் தொடங்கி 6 மைல் முதல் 10 மைல் தூரம் வரை நடைபெற்றது. ராசிபுரம் அருகே சொத்து தகராறில் சகோதரர் மகன் சித்தப்பாவை அரிவாளால் தாக்கிய வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் கதிராநல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர் கோபால். இவருக்கு அவரது சகோதரன் மகன் குமரவேல் என்பவருக்கும் இடையே சொத்து தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் கோபால் தனது மனைவியுடன் 2 சக்கர வாகனத்தில் சென்றபோது அவரது சகோதரன் மகனான குமரவேல் தனது தாத்தா பெயரில் உள்ள பூர்வீக சொத்தை தனது தந்தைக்கு பிரித்து தர வேண்டும் என கேட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு கோபால் மறுக்கவே தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் கோபாலை குமரவேல் சரமாரியாக தாக்கியுள்ளார். மேலும் தாக்குதலில் ஈடுபட்ட குமரவேலை புதுச்சத்திரம் போலீசார் கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
ராசிபுரத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் சென்னை செல்லும் வாகனத்தை கொடியசைத்து துவங்கி வைத்தார். ராசிபுரத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் பழங்குடியினர்களுக்கான வேலைவாய்ப்பு திறன் வளர்ப்பு வழிகாட்டி பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் சென்னை செல்லும் வாகனத்தை ஆட்சியர் அலுவலகத்தில் கொடியசைத்து துவங்கி வைத்தார். முன்னதாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தொல்குடி திட்டத்தின் கீழ் 1000 பழங்குடியின இளைஞர்களுக்கு முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவ மாணவிகள் கலந்துரையாடல் கூட்டம் ராசிபுரம் முள்ளுக்குறிச்சி GTR பள்ளியில் நடைபெற்றது. ராசிபுரத்தில் 2024ஆம் ஆண்டுக்கான RRB வங்கி தேர்வில் அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்த மாணவனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள போடிநாயக்கன்பட்டியை சேர்ந்தவர் வல்லரசு. இவர் 2024ஆம் ஆண்டுக்கான RRB வங்கி தேர்வில் அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தார். இவருடைய சாதனையை பாராட்டும் வகையில் ஊர் பொதுமக்கள் மற்றும் விடுதலை களம் கட்சியின் சார்பாக வங்கி தேர்வில் அகில இந்திய அளவில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவன் வல்லரசு வீட்டிற்கு சென்று தலையில் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் இந்து மக்கள் கட்சியினர் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வைத்திருந்த பேனர் கிழித்ததால் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் இந்து மக்கள் கட்சி தமிழகம் சார்பில் மாநில செயலாளர் வாடிவாசல் அரி தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் கலந்து கொண்டார். அப்பொழுது அவர் பேசும்பொழுது, இந்த பகுதியில் அமைதியான முறையில் பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது விளம்பர பேனரை கிழித்து அகற்றிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து பேனர் கிழித்தவர் 4 பேரை கைது செய்த நிலையில் சாலை மறியலில் கைவிடப்பட்டு கலைந்து சென்றனர். கோவையில் SDPI கட்சி சார்பில் வக்ஃபு உரிமை மீட்பு குறித்து பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். கோவை உக்கடம் லாரிப்பேட்டை பகுதியில் வக்ஃபு உரிமை மீட்பு மாநாடு நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் கலந்து கொண்டார். மேலும் பல்வேறு மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக வக்ஃபு உரிமை மீட்பு குறித்து பேரணி நடைபெற்றது. கரும்புக்கடை பகுதியில் இருந்து துவங்கிய இந்த பேரணியில் உக்கடம் லாரிப்பேட்டை மாநாடு திடலில் முடிவடைந்தது. இதில் குழந்தைகள், பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்று காலை முதல் தொடர் சாரல் மழை பெய்ததன் காரணமாக அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் 5 மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தேனி, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, திண்டுக்கல் மாவட்டம் உட்பட 5 மாவட்டங்களின் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு முக்கிய நீர் ஆதாரமாக விளங்குவது முல்லை பெரியாறு அணை. இந்த நிலையில் நேற்று காலை முதல் தொடர்ந்து சாரல் மழை பெய்ததன் காரணமாக முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து மிதமான மழை பெய்தது. இதனால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலுக்கு வந்த ரஷ்ய கலாச்சார குழுவினரை அறங்காவலர் வரவேற்றார். பொள்ளாச்சி ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலுக்கு வருகை தந்த ரஷ்யா நாட்டின் கலாச்சார குழுவினரை அறங்காவலர் குழு தலைவர் முரளி கிருஷ்ணன் வரவேற்றார். இதில் பத்மஸ்ரீ சிற்பி பாலசுப்ரமணியம், நேரு கல்வி குழும இயக்குனர் முரளிதரன், இந்தியா ரஷ்யா கலாச்சார நட்புறவு மையத்தின் தலைவர் தங்கப்பன், தொழில் அதிபர் கணேஷ், அறங்காவலர் மஞ்சுளா தேவி ஆகியோர் மற்றும் மாசாணியம்மன் கோவில் பணியாளர்கள் உடனிருந்தனர். திருப்பூர் வடக்கு மாவட்டம் பெருமாநல்லூர் ஒன்றியம் நடத்தும் மாபெரும் இணைப்பு விழா மற்றும் பொதுக்கூட்டம் இந்து மக்கள் கட்சி மாநில செயலாளர் வாடிவாசல் ஸ்ரீ அரி தலைமையில் நடைபெற்றது. திருப்பூர் வடக்கு மாவட்டம் பெருமாநல்லூர் ஒன்றியம் நடத்தும் மாபெரும் இணைப்பு விழா மற்றும் பொதுக்கூட்டம் இந்து மக்கள் கட்சி மாநில செயலாளர் வாடிவாசல் ஸ்ரீ அரி தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக இந்து வணிகர் நல தொழிற்சங்கம் மாநில தலைவர் நவமணி முன்னிலை வகித்தார். மாநில செயலாளர் வணிகர் அணி செல்வகுமார் சிறப்புரையாற்றினார். இதில் இந்து மக்கள் கட்சி மாநில நிறுவன தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் பேசும்போது, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் பெறுவதற்கு அரசாங்கத்திடம் போராடி உயிர் துறத்த விவசாயிகளுக்கு பெருமாநல்லூரில் நினைவு தூண் வைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். எடமச்சி கிராமத்தில் பயணியர் நிழற்குடை மற்றும் கான்கிரீட் சாலைகளை உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் கா. சுந்தர் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியம் உட்பட எடமச்சி கிராமத்தில் பயணியர் நிழற்குடை மற்றும் அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு நிதியில்
கான்கிரீட் சாலை பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க. சுந்தர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தர்மராஜ், ஆனந்தன், முரளிதரன், நந்தினி முரளிதரன், குமார், எஸ்.ஆர். வெங்கடேசன், மாரியப்பன், சிவராமன், சுப்பிரமணி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி பேருந்து நிலையத்தில் பொங்கல் விடுமுறை முடித்து வெளியூர்களில் வேலைக்கு செல்பவர்கள் உள்ளிட்ட பயணிகள் பேருந்துக்காக அலைமோதினர். தருமபுரியில் தமிழர்களின் முக்கிய பண்டிகையான தைப்பொங்கலை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை விடுமுறை அளித்தனர். தொடர்ந்து 7 நாள் விடுமுறையால் தங்கள் பணிக்காக மீண்டும் புறப்பட்டு சென்ற பயணிகள் பேருந்துக்காக அலைமோதினர். சென்னையில் இந்தியாவின் முன்னணி நகை சில்லறை விற்பனை சங்கிலிகளில் ஒன்றான கிருஷ்ணா வைரம் மற்றும் தங்க நகைகள் நிறுவனமானது நாடு முழுவதும் பரவியுள்ள அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களுக்கு 1000 மாருதி சொலிரியோ கார்களை பரிசளித்தனர். சென்னையில் இந்தியாவின் முன்னணி நகை சில்லறை விற்பனை சங்கிலிகளில் ஒன்றான கிருஷ்ணா வைரம் மற்றும் தங்க நகைகளில் நிறுவனமானது பிரச்சாரத்தின் பிரம்மாண்ட முடிவின் ஒரு பகுதியாக இந்திய நகரங்களில் ஒரே நேரத்தில் வெற்றியாளர்களுக்கு கார்கள் வழங்கப்பட்டன. இந்த ஈடுபாட்டு முயற்சியில் 51,219க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் ஹரிகிருஷ்ணா குழுமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குநர் திரு கன்ஷியாம் தோலாக்கியா பேசினார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் மண் சரிவில் பாதிக்கப்பட்ட 20 குடும்பங்களுக்கு தற்காலிகமாக அமைக்கப்பட்ட குடியிருப்புகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பயனாளிகளுக்கு தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் பெஞ்சல் புயல் கனமழையால் கடந்த மாதம் 1ஆம் தேதி அண்ணாமலையார் மலையின் மண் சரிவு ஏற்பட்டு பாறை உருண்டு விழுந்து குடியிருப்புகள் மண்ணில் புதையுண்டதால் பாதிக்கப்பட்ட மக்களை முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட 20 குடும்பங்களை சேர்ந்த மக்கள் வசிக்க நல்லவன் பாளையம் ஊராட்சி சமுத்திரம் பகுதியில் தற்காலிக குடியிருப்பு அமைக்கப்பட்டது. இந்த குடியிருப்புகளை மாநில பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு இன்று காலை பயனாளிகளுக்கு வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் செரப்பனஞ்சேரி கன்னியம்மன் கோயில் தேர் இழுத்து சிறப்பு தரிசனம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் செரப்பனஞ்சேரி ஊராட்சியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு கன்னியம்மன் கோவில் வளாகத்தில் பொதுமக்கள் பொங்கல் வைத்து தேர் இழுத்து அம்மனை தரிசனம் செய்தனர். ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை இன்னிசை கச்சேரி ஏற்பாடுகளை செய்திருந்தார். இதில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சண்முக சுந்தரம் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் சரண்டையில் சீஷா தொண்டு நிறுவனம் சார்பில் கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. கீழ சுரண்டையில் உள்ள இயேசு அழைக்கிறார் ஜப மையத்தில் டாக்டர் பால் தினகரன் தலைமையிலான சீஷா தொண்டு நிறுவனம் சார்பில் மாலை நேர மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஓய்வு பெற்ற ஆசிரியை ஞான சிகாமணி தலைமை வகித்தார். பகத்சிங் முன்னிலை வகித்தார். மேலாளர் ஜெசி வரவேற்றார். மேலும் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் ஜெயபாலன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கல்வி உபகரணங்கள் மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு தர்ஷிகா என்ற மாணவிக்கு சொந்த பணத்தில் ஊக்கத்தொகை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். திருமயம் அருகே முன்னாள் அதிமுக கவுன்சிலர் லாரி மோதி உயிரிழந்தது தொடர்பாக மனைவி அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு 5 பேரில் 4 பேரை கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள பெங்களூரு கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜகபர் அலி சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனிடையே ஜகபர் அலியின் 2வது மனைவி மரியம் கணவர் சாலை விபத்தில் உயிரிழந்தது தொடர்பாக திருமயம் கல்குவாரி நடத்தி வரும் குவாரி உரிமையாளர் உள்ளிட்ட 5 பேர் மீது புகார் தெரிவித்தார். புகாரின் பேரில் போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் ஜகபர் அலி திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் ராசு, அவரது மகன் சதீஷ், லாரி உரிமையாளர் முருகானந்தம், அவரது ஓட்டுநர் காசி ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் முன்னாள் மாணவ மாணவியர்களின் குடும்ப சந்திப்பு விழா நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் இயற்கை எழில் கொஞ்சும் மலையடி வாரத்தில் உள்ள
சிறப்பான தனியார் ரிசர்ட் பழவூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 1983-84 கல்வி ஆண்டில் 10ஆம் வகுப்பு படித்த மாணவ மாணவியர்கள் குடும்ப சந்திப்பு விழா இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அவர்களுக்கு கல்வி கற்று மேல்நிலைப்படுத்திய ஆசிரியர்கள் அனைவரையும் அழைத்து கௌரவப்படுத்தி அவர்களுக்கு சால்வை அணிவித்து விருதுகள் வழங்கியும் ஆசிர்வாதம் பெற்றனர். கூரை நாடு பஞ்சமுக விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள கூரைநாடு காமராஜ் நகர் நெசவாளர் காலனியில் பஞ்சமுக விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கடந்த 18ஆம் தேதி யாகசாலை பூஜைகள் துவங்கின. இன்று 4ஆம் கால யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்கள் மகா பூரணா குதிக்கு பிறகு மங்கள வாத்தியங்கள் முழங்க மேலதாளத்துடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திருவையாறு ஐயாரப்பர் கோவிலில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு பக்தர்கள் பூரண கும்ப மரியாதை அளித்து வரவேற்பு அளித்தனர். திருவையாறு ஐயாரப்பர் கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்ற தர்மபுரம் ஆதீனத்திற்கு இருந்து வாத்தியங்கள் முழங்க தர்மபுரம் ஆதீனத்தகர் குருலிங்க சங்கம பாத யாத்திரை புறப்பட்டார். இவருக்கு வழியெங்கும் பக்தர்கள் பூரண கும்ப மரியாதை அளித்து வரவேற்பு அளித்தனர். கேரளா மாநிலம் நொய்யாற்றங்கரையில் குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து காதலனை கொன்ற வழக்கில் குற்றவாளிகளான கிருஷ்மாவிற்கும் அவர் மாமா நிர்மல்குமாருக்கும் கிருஷ்மாவிற்கும் மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கேரளா மாநிலம் நொய்யாற்றங்கரையில் குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து காதலனை கொன்ற வழக்கில் குற்றவாளிகளான கிருஷ்மாவுக்கும் அவரது மாமா நிர்மல்குமாருக்கும் தண்டனை விவரம் வெளியிட்டுள்ளது. இதில் கிருஷ்மாவிற்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மேலும் குற்றவாளியை கண்டுபிடித்த காவல்துறைக்கு பாராட்டுகள் தெரிவித்து வண்ணம் வருகின்றன. கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் தமிழக கடல் பகுதிகளில் இன்றும் நாளையும் கடற்கரைகளுக்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்க வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி கடல் பகுதிகள் மட்டுமல்லாமல் நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் தமிழக கடல் பகுதிகளில் இன்றும் நாளையும் கடல் எச்சரிக்கையோடு ஆரஞ்ச் அலர்ட் இந்திய கடல் தகவல் சேவை மையம் பிறப்பித்துள்ளது. எனவே கடற்கரை பகுதிகளில் படகுகளை போதிய இடைவெளியுடன் பாதுகாப்புடன் நிறுத்தி வைக்க மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரை பகுதிகளுக்கு இன்றும் நாளையும் சுற்றுலா பயணிகள் செல்லவும் தடை விதிக்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த கோதி அழகனூர் கிராமத்தில் உள்ள எருதுவிடும் திருவிழாவில் காளைகள் அதிவேகமாக ஓட துன்புறுத்தியதால் அதிர்ச்சி அடைந்தன. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த கோதி அழகனூர் பர்கூர் திமுக நகர செயலாளர் வெங்கடப்பன் தலைமையில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் காளைகளுக்கு வாலில் இரும்பு கிளிப் போட்டு பின்னுறுப்பில் கிளிப் செலுத்தி துன்புறுத்தியதால் கிராம மக்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள ஒன்னாவாடி கிராம ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைப்பதால் விவசாயம் பாதிக்கப்படுவதோடு 100 நாள் வேலை திட்டமும் பறிபோகும் என்பதால் கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியுடன் ஒன்னால்வாடி ஊராட்சியை இணைக்கப்பட உள்ளதாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒன்னால்வாடி கிராம மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இன்று 100க்கும் மேற்பட்ட ஒன்னால்வாடி ஊராட்சியை சேர்ந்த மக்கள் எக்காரணம் கொண்டும் ஓசூர் மாநகராட்சியுடன் என்னால்வாடி கிராமத்தை இணைக்கக்கூடாது என்று வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினை முற்றுகையிட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வையாவூர் ஊராட்சி செயலாளரை இடமாற்றம் செய்ய ஊராட்சி மன்ற தலைவர் காமராஜ் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் வையாவூர் ஊராட்சியில் தற்காலிக ஊராட்சி செயலாளர் பதிவேடுகளை வீட்டிற்கு எடுத்து செல்வதாகவும் எந்த வரவு செலவு கணக்குகளையும் என்னிடம் காட்டுவதில்லை எனவும் மேலும் இவர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் எனவே இவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் அவர்களுக்கு வையாவூர் ஊராட்சி மன்ற தலைவர் காமராஜ் கோரிக்கை வைத்துள்ளார். பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் வால்பாறை சாலையில் குட்டிகளுடன் காட்டு யானைகள் நடமாட்டம் காணப்படுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. வால்பாறை சாலை செல்லும் சாலையில்
காட்டு யானை கூட்டம் குட்டிகளுடன் உலா வருகிறது. இதனால் காட்டு யானை கூட்டம் சாலைகளில் இரவு நேரங்களில் உலா வருவதால் வனத்துறையினர் இருசக்கர வாகனங்களில் சுற்றுலா பயணிகள் செல்ல தற்போது தடை விதித்துள்ளனர். மேலும் தவறும் பட்சத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் எச்சரிக்கை செய்துள்ளனர். புதுக்கோட்டை அறந்தாங்கி 4 வழி நெடுஞ்சாலை விரிவாக்க பணியினை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை அறந்தாங்கி மிமிசல் சாலை 57 கிலோமீட்டருக்கு 4 வழி சாலையாக அகலப்படுத்தும் பணிக்கு 2ஆம் கட்டமாக ரூபாய் 34.60 கோடி மதிப்பில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தார். இதில் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் தமிழழகன், உதவி கோட்ட பொறியாளர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் தியாகராஜா உள்ளிட்ட திமுக ஒன்றிய செயலாளர் தங்கமணி, வடிவேல், நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். கோவை குற்றாலத்தில் கலெக்டர் கிராந்திகுமார் ஆய்வு மேற்கொண்டார். கோவை குற்றாலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான உடைமைகளை வைப்பதற்கு பாதுகாப்பு அறை, உடைமாற்றும் அறை, கழிவறை வசதி, சாகச விளையாட்டுகள் மற்றும் பார்க்கிங் வசதி, நுழைவுச்சீட்டு கொடுக்கும் இடம், புறநமைப்பு, சுற்றுலா பயணிகளின் ஓய்வறை, குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு சூரம்பட்டி மெயின் ரோட்டில் ரெயின்போ டிராவல்ஸ் புதிய அலுவலகத்தை இளைஞர் அணி மாநில துணை செயலாளர் MP பிரகாஷ் தொடங்கி வைத்தார். ஈரோடு சூரம்பட்டி மெயின் ரோட்டில் ரெயின்போ டிராவல்ஸ் புதிய அலுவலகத்தை இளைஞர் அணி மாநில துணை செயலாளர் ஈரோடு MP பிரகாஷ் தொடங்கி வைத்தார். இதில் மல்லிகா குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார். சென்னிமலை முன்னாள் சேரன், காயத்ரி, குமார வலசு தலைவர், இளங்கோவன் மற்றும் கட்சி பிரமுகர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கரூரில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கொடியசைத்து துவங்கி வைத்தார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கொடியசைத்து மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தொடங்கி வைத்தார். தேசிய பசுமை படை ஒருங்கிணைப்பாளரும் டைமண்ட் ட்ரஸ்ட் நிர்வாக கலைச்செல்வி தலைமை வகித்தார். மேலும் வெள்ளியணை, தாந்தோன்றி மலை, கரூர் பேருந்து நிலையம், அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட இடங்களில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. குடவாசல் அருகே திருவிடச்சேரியில் பொதுமக்கள் பயன்படுத்திய குளத்தை தனிநபர் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்டு தர சாலை மறியலில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகா திருவிடச்சேரி ஊராட்சியில் கோயில் 10 கிராமத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக கிராம மக்கள் பயன்படுத்திய குளத்தை தனிநபர் கடந்த 4 வருடங்களாக ஆக்கிரமிப்பு செய்து பயன்படுத்தி உள்ளதாக மாவட்ட செயலாளர் வடிவழகன் தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் திடீரென பேருந்தை வழிமறித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் 200க்கும் மேற்பட்டோர் போலீசாரால் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். அரியலூர் மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் ராமநாதன் இல்ல திருமண விழாவில் கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். அரியலூர் மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் ராமநாதன் இல்ல திருமண விழாவில் கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். பின்னர் அரசின் விருந்தினர் மாளிகையில் துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அரியலூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு பணியில் இருக்க பெண் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரை கதண்டு கதித்ததால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டாம் போலீஸ் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக உமாதேவி பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இவர் தனது 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக ஹெல்மெட்டுக்குள் புகுந்த கதண்டு உமாதேவியின் கண்ணில் கடித்ததில் காயமடைந்தார். இதனையடுத்து போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் உமாதேவி ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஒன்றியம் பிரிவில் சாலை விழிப்புணர்வு பேரணியை உதவி கோட்ட பொறியாளர் இந்துமதி கொடியசைத்து துவங்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஒன்றியம் பிரிவில் சாலை விழிப்புணர்வு பேரணியை உதவி கோட்ட பொறியாளர் இந்துமதி கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்த பேரணியில் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் பங்கேற்று
இருசக்கர வாகனத்தில் செல்வோர் அனைவரும் தலக்கவசம் அணிய வேண்டும், காரில் பயணிப்போர் சீட் பெல்ட் அணிய வேண்டும், மது அறிந்து வாகனம் ஓட்டக்கூடாது என்ற பதாகைகள் ஏந்தியவாறு சென்றனர். தூத்துக்குடியில் திருமண வரமும் குழந்தை பேரும் தரும் திவ்ய திருக்கல்யாண திருத்தல பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தூத்துக்குடியில் பொத்தக்காலான் விளை திவ்ய திருக்கல்யாண திருத்தலத்தின் 112ஆம் ஆண்டு தேர் திருவிழா செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வியாழக்கிழமை நிறைவு பெற்றது. திருவிழாவின் 5ஆம் நாளில் காலை 11 மணிக்கு திருப்பயணிகளுக்கான திருப்பலி தருவைக்குளம் பங்கு மக்களுக்கும், தூத்துக்குடி சவேரியார்புரம் பங்கு மக்களுக்கும், வெள்ளப்பட்டு பங்கு மக்களுக்கும் இறை மக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தூத்துக்குடியில் இளம் எழுத்தாளர்கள் மற்றும் வாசிப்போர் இயக்கம் சார்பில் 100 குழந்தைகளிடம் புத்தகம் வாசிப்பு மற்றும் எழுதுவதை கதை கேட்பது ஊக்கப்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட கலை இலக்கிய நிகழ்ச்சியில் குழந்தைகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். தூத்துக்குடியில் இளம் எழுத்தாளர்கள் மற்றும் புத்தக வாசிப்போர் இயக்கம் சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பின்தங்கிய பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகளிடம் எழுத்தாற்றலை மேம்படுத்துவது, புத்தக வாசிப்பை மேம்படுத்துவது, கதை கேட்பதை ஊக்கப்படுத்துவது ஆகியவற்றை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கலை இலக்கிய நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. கடலூர் அரசு அருங்காட்சியகத்தில் வார்க்கால்பட்டு உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர் வழிகாட்டுதலின்படி மாணவர்கள் பண்டைய கால பொருட்களை நேரில் பார்த்து மெய்மறந்து ரசித்தனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள அரசு அருங்காட்சியகத்தில் வாரந்தோறும் ஆசிரியர்கள் மாணவர்களை அழைத்து வந்து வரலாற்று சிறப்புமிக்க பண்டைய கால இந்திய நாணயங்கள், நெசவு பொருட்கள், மர சிற்பங்கள், அஞ்சல் தலைகள் என பல வகையான பொருட்களை காட்சிக்காக வைக்கப்பட்டு கடலூர் கல்வெட்டு கிருஷ்ணமூர்த்தி மாணவர்களுக்கு எளிய முறையில் மிக சிறப்பாக எடுத்துரைத்தார். இதில் 2 ஆசிரியர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு ரசித்து நின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் உதயநிதி பிறந்தநாள் விழா கொண்டாடும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் உதயநிதி பிறந்தநாள் விழா கொண்டாடும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இந்நிகழ்வில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு கட்சியின் கொடியினை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்வில் ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ கண்ணன், ஒன்றிய கழக செயலாளர் தனசேகர் உள்ளிட்ட மாநில, மாவட்ட, நகர ஒன்றிய கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கெங்கவள்ளியில் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி பருவத ராஜகுல தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் புதிதாக புரண அமைக்கப்பட்ட பணிகள் நிறைவடைந்த நிலையில் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் அங்கு திரண்டிருந்த பக்தர்களுக்கு புனித நீரை தெளித்தனர். அதைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தென்காசி ரயில் நிலையம் அருகில் உள்ள எம்கேவி பள்ளி வளாகத்தில் வைத்து அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் பள்ளி, கல்லூரி மற்றும் இல்லத்தரசிகளுக்கான மாபெரும் கோலப்போட்டி நடைபெற்றது. தென்காசி கோட்டாட்சி தலைவர் லாவண்யா கோலம் போட்டியை கொடியசைத்து துவங்கி வைத்தார். இதில் முதல் 3 இடங்களை பிடித்த கோலங்கள் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் மாரியம்மாள், மருத்துவர் சுகன்யா மற்றும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மணி ஆகியோர் தேர்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு செல்வராணி டெக்ஸ்டைல்ஸ் பிரின்ஸ் தங்கம் ஆலோசனையின் பேரில் செல்வராணி பொது மேலாளர் ஜெயபாலன் மற்றும் ஜெயசீலன் சார்லஸ் ஆகியோர் இணைந்து பரிசுகளை வழங்கினார்கள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் 5-8 வேட்பு மனுக்கள் பெறப்பட்ட வேட்பாளர்கள் வாபஸ் பெற்றனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வேட்பு மனுக்கள் பெறப்பட்ட வேட்பாளர்கள் வாபஸ் பெற்றனர். இதில் தேர்தல் களத்தில் 47 வேட்பாளர்களுக்கு சின்னம் வழங்கப்பட்டது. மேலும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளான திமுகவிற்கு உதயசூரியன் சின்னமும், நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னமும் ஒதுக்கப்பட்டது. சுயேட்சைகளுக்கு சின்னங்கள் பரிசளிக்கப்பட்டது. வால்பாறை அருகே விறகு வெட்ட வேண்டாம் என கூறிய மூதாட்டியை அருவாளால் தாக்கி அடித்து கொலை செய்தவரை தனிப்படை அமைத்து போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோவை மாவட்டம் தொழிலாளர் குடியிருப்பில் சரோஜினி என்ற மூதாட்டி குடியிருந்து வந்துள்ளார். அப்போது அடையாளம் தெரியாத மர்ம நபர் மூதாட்டியை தாக்கியதில் இரத்த காயங்களுடன் சரோஜினி உயிரிழந்துள்ளார்.
இதுகுறித்து போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் எஸ்டேட் தொழிற்சாலை அருகில் குடியிருந்து வரும் ரங்கநாதன் என்பவர் மூதாட்டியை கொலை செய்தது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் ரங்கநாதனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தென்காசி மாவட்டம் அச்சன்புதூர் பேரூராட்சிக்கு மேக்கரை அணை பகுதியில் குடித்தண்ணீர் கிணறு அமைத்திட வேண்டி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்தனர். தென்காசி மாவட்டம் மேக்கரை அடவி நயினார் அணை பகுதியில் குடித்தண்ணீர் கிணறு அமைத்து அச்சன்புதூர் பேரூராட்சிக்கு சுத்தமான சுவையான குடித்தண்ணீர் கொண்டு வருவதற்காக நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அச்சன்புதூர் மேக்கரை குடித்தண்ணீர் மீட்பு குழு சார்பாக மனு அளிக்கப்பட்டது. இதில் தங்கம், திருப்பதி, முகமது கனி, ஜலீல், திமுக முகமது துரையப்பா, ராஜா, சலீம், பேச்சிமுத்து, அகமது அலி, ரஜாய், பீர்மைதீன், முருகையா, விவேக், அனீஸ், சம்சுதீன், ரெசவு மைதீன், செய்யது அலி, அப்துல் காதிர், மமது அப்துல் ரஹீம், மைதீன் பிச்சை, குட்டிராஜ், கிருஷ்ணன், காளிமுத்து, சுரேஷ், பவானி ஆகியோர் கலந்து கொண்டனர். திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் அவல நிலையை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் கண்டன பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து சட்டமன்ற தொகுதி செயலாளர் பிரகாஷ் தலைமையில் பேரணி துவங்கி அரசு பொது மருத்துவமனையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் இடிமுரசு, ரமணி, சாதிக், ரஜினி, முல்லை வளவன், ஹாஜா, பூமிநாதன், பாரிவேந்தன் மற்றும் கட்சியின் மாவட்ட ஒன்றிய மகளிர் அணி நிர்வாகிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் பேரணியாக வந்து திருத்துறைப்பூண்டி அரசு பொது மருத்துவமனையின் அவல நிலை சீர்கேட்டை சீர் செய்ய வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.